எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நாளைக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமான நாள், அதாவது இந்த மாதிரி நாள் திரும்பி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் இல்லையா? இந்த மாதிரி அருமையான நாள் வந்துட்டு திரும்பி அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளேயும் முன்னாடியே நம்ம எந்த மாதிரி நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆக்சுவலி வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அப்படி வந்துட்டு இல்லை மாமி நான் வேலைக்கு போகிறேன், என்னால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கலசம் மட்டும் ஆற்றுல வைங்க. அதில் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். ஒரு கலசத்தை மட்டும் மாவில் கொத்து வச்சு நல்லா தேங்காய் வாங்கி மஞ்சளை தடவி அந்த கலசத்தை ஆற்றுல வச்சுட்டு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு ரெண்டுமே ஆற்றுல கண்டிப்பான முறையில் நாளைக்கு கார்த்தாலையும் சாயங்காலம் ஆற்றுக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னா டியூட்டி முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலமாக ஏற்றுங்க. 7:30 8 மணிக்கு மேலே ஆகிடுதுன்னா வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 7:30க்குள்ளேயாவது நீங்கள் திரும்பி கைகால் அலமிட்டு ஒரு வாட்டி குத்து விளக்கும் காமாட்சி விளக்கையும் திரும்பி ஒர்க்காக கூட ஏற்றுங்கோ. ஏன்னா ரொம்ப சிறப்பான நாள். நாளைக்கு திருமங்கலை சரடை மாற்றிக்கணும் அப்படிங்கிறவன் தாராளமாக மாற்றிக்கலாம். சாமிகிட்ட உக்காந்துட்டு அழகாக சாமி பாட்டையும் போட்டுருங்கோ. போட்டுட்டு சாமிகிட்டையே உக்காந்துட்டு நன்னா அவளுடைய நாமாக்களை ஜபிச்சுக்கிண்டு திருமங்கலை சரடை அழகாக நீங்கள் நாளைக்கு நன்னா மாற்றிக்கலாம். ஒரு குத்தமும் கிடையாது. அதில் வெள்ளிக்கிழமையாக இருக்கேன் மம்மி மாற்றிக்கலாமா, அந்த கயிறை இந்த மாதிரி கழட்டிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதலுக்கு வந்து திருமங்கலை சரடை நீங்கள் கழுத்தில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தானே இதை கழட்ட போகிறேன். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனாக்கா நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி டிவி எல்லாம் போட்டு வச்சுடாதீங்க. அதில் ஏதாவது சினிமா பாட்டு, ஏதாவது சினிமா சீன், கெடுதலான ஒரு சீன், ஐயோ போயிட்டீங்களா, ஐயோ, இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் நம்ம காதில் அந்த நேரத்தில் உச்சரிக்காமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்துலையும் யாராவது இருந்தால் அவளுக்கும் சொல்லிக் கொடுங்க. கெடுதலை நம்ம அடிக்கடி காதில் கேட்காம மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் நம்ம நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வார்த்தைகள் காதில் விழ வேண்டாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று முடிஞ்சால் பாட்டை போட்டுருங்க, இல்லாட்டி ஒன்றுமே வேண்டாம், எல்லாத்தையும் அணைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாமி ஜபிச்சுக்கிண்டு நாமாக்களையோ இல்லை பாட்டையோ ஜபிச்சுக்கிண்டு நீங்கள் உங்கள் திருமங்கலை சரடை மாற்றிக்கோங்க. சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. எப்போவுமே ஆற்றுக்காருக்கும் ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணுறது விசேஷம். நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த அந்த பழக்கம் இருந்தால் பண்ணுங்க. இல்லை மாமி நான் மாற்றி நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். அது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள். இல்லை மாமி டெய்லியே தான் நான் விளக்கேற்றுறேன், டெய்லி பண்ணுறதுங்கிறது வேறு. அதாவது இப்போது நவராத்திரி இல்லை தீபாவளி வருதுன்னா நம்ம பட்டாசு எப்போ வேணாலும் இருக்கும், கடையில் வாங்கி வெடிக்கிறோமா? கிடையாது. அந்த தீபாவளி அன்னைக்கு தான் வெடிக்கிறோம். அடிக்கடி நம்ம வாரத்தில் ஏதாவது இது ஸ்நாக்ஸு ஏதாவது உண்டாக்குறோம். ஆனால் தீபாவளி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல், கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பா. தீபாவளி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நவராத்திரி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி என்றைக்கு வேணால் நம்ம டெய்லியும் ஆற்றுல விளக்கேற்றுறோம் வேற எந்த நாளாக இருந்தாலும் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் இல்லை சிவராத்திரி இல்லை திருவாதிரை நவராத்திரி இந்த மாதிரி நாட்களுக்கு ஒரு தனி சக்தி, கண்டிப்பான முறையில் சக்தியும் சிறப்பும் உண்டு. ஸோ இந்த மாதிரி நாட்களில் நம்ம தெய்வத்தை வேண்டினா அதுக்கு பலன் கண்டிப்பான முறையில் 2 மடங்காக கிடைக்கும். ஏன்னா அப்போ வந்துட்டு எல்லாருமே பூஜை பண்ணுவா, எல்லாரும் கோவிலில் எல்லாமே நடக்கும், அம்மன் தெய்வங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதாவது நாளைக்கு வியாதி இருக்கப்படாது. வியாதி நாசினியை நமக, வியாதி எல்லாம் போயிடணும். தாரித்திர நாசினியை நமக, தாரித்திரம் படாது. தரித்திரம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? தரித்திரம் படாது வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பய நாசின்மே நமக, பயம் வந்துட்டு இருக்கப்படாது. ஸோ வாழ்க்கையில் இது முக்கியம். யாருக்கும் பயப்படப்படாது, தரித்திரம் இருக்கப்படாது, வியாதி இருக்கப்படாது, ஆரோக்கியம் இருக்கணும். ஸோ இதை 3ஐயும் சொல்லுங்க. ஓம் வியாதி நாசினியை நமக, ஓம் தாரித்திர நாசினியை நமக, ஓம் பயநாசினியை நமக. இது 3 எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க.